கரூர் முரளி சார் வணக்கம். கரூர் முரளி சார், 75 நாட்கள் 246 கொலைகள் இங்கே நடந்திருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அப்படியே எல்லாரும் அப்படியே கிளப் பண்ணி இன்னைக்கு நடத்தி இருக்கிறாங்க. இதுக்கு சட்டத்துறை அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. பட்டியல் போட்டு வருவாங்களா, புள்ளி விபரங்களோடு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு சரியான்னு தெரியல, நீங்க சொல்லுங்களேன். அவர்கள் புள்ளி விவரத்தோடு பேசுவதற்கு அவர்கள் வருவார்களா என்றால் கண்டிப்பாக வரமாட்டார்கள். ஏனென்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய இருப்பை நாட்டு மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார். பாலியல் வன்முறைக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் என்று நடத்திவிட்டு அந்த மேடையிலே போய் பேசக்கூடிய அவர்கள் கட்சிக்காரர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் யாரை பற்றி பேசுகிறார்கள் என்றால் பெண்களை பற்றி தான் பேசுகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், CV சண்முகத்தினுடைய பேச்சை கேட்ட பிறகு ஆர்வியர் சகோதரியார் இங்கே அமர்ந்து பேசுகிறார் என்று சொன்னால் எனக்கே ரொம்ப வருத்தமாக தான் இருக்கிறது. ஒரு முதலமைச்சருடைய திட்டம் கனவு காணும் திட்டம், அந்த கனவு காணும் திட்டத்தை பற்றி உன் கனவு என்னவென்று சொல் என்று கேட்டால், என்னை கேட்டால் நான் ஒரு திரைப்பட நடிகனுடைய பெயரை சொல்லி அவர் வேண்டும் என்று நான் சொன்னால் அவர் தருவதற்கு தயாரா என்று ஒரு CV சண்முகம் சட்டத்துறை அமைச்சராக இருந்து சட்டம் படித்தவராக இருந்த சண்முகம் அவர்கள் அந்த கூட்டத்திலே பேசுகிறார். வருத்தம் தெரிவிச்சுட்டாக்க வருத்தம் தெரிவிச்சு விட்டுலாமா சார்? ஓங்கி கண்ணத்துல வச்சு கத்தி எடுத்து 2 குத்து குத்திட்டு வருத்தம் தெரிவிச்சா விட்டுட்டாக்க உயிர் போவாதா? தப்பு தானே. அதே போல திண்டுக்கல் நீங்க சொல்லுங்க மேடம். நான் என்ன சொல்றேன், நீங்க பேசுறப்ப நான் பொறுமையா இருந்தேன். அதாவது ஒரு பெண்ணாக இருக்கிற நீங்கள், உங்களுக்கு நல்லது தெரியும் கெட்டது தெரியும், இல்லை என்று நான் சொல்லவில்லை. எங்கள் அரசு எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் கூட பேசுகிற பொழுது பொம்மை ஆட்சி நீங்க சார், பொம்மை முதல்வராக இருப்பது தப்பு இல்லை சார். அடிமை முதல்வராக எடப்பாடியை போல இருக்கக்கூடாது. நீங்க அடிமையாக இருந்து அடிமை முதலமைச்சர் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த நீங்கள் எங்களை பார்த்து பொம்மை முதல்வர் என்று சொல்வதற்கு எந்த தகுதியும் தராதரமும் அதிமுக காரர்களுக்கு கிடையாது. நான் கேட்கிற உங்கள் ஆட்சியில 2019 பொள்ளாச்சி சம்பவம் நடைபெற்றது, நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்களா? நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்தீர்களா என்றால் இல்லை. திமுக ஆட்சி வந்த பிறகு 2225 நாட்களுக்கு பிறகு அதற்கு ஒரு தீர்வு காணப்பட்டது திமுகவினுடைய ஆட்சி. அது மட்டுமல்ல, எங்களுடைய ஆட்சியில அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றதாக சகோதரி வருத்தப்பட்டார். சம்பவம் நடைபெற்றதை மேடம் சொல்லுங்க, என்ன நீங்க சொல்லுங்க. நீங்க பேசுனதுக்கு அப்புறம் சார் நீங்க பேசி முடிங்க சார். இல்ல அவங்க சொல்லட்டும், குறுக்கிட்டே இருக்காங்க. இல்ல அவங்க குறுக்கிடல சார், நீங்க பேசுங்க ப்ளீஸ். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சம்பவம் நடைபெற்றதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் விரைவாக நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட 157 நாட்களில் அந்த குற்றவாளிக்கு தண்டனையை பெற்று தந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அதே போல கோவை விமான நிலையத்தில் நடைபெற்ற சம்பவம் அது வருந்தத்தக்க சம்பவம். அந்த வருந்தத்தக்க சம்பவம் நடைபெற்ற பொழுது கேள்விப்பட்ட மாத்திரத்தில் முதலமைச்சர் சொன்னார், விரைந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீதியை பெற்று தருவோம் என்று எங்கள் முதலமைச்சர் சொன்னார். சொன்னபடியே 125 நாட்களில் அந்த 3 குற்றவாளிகளுக்கும் ஆயுள் காலமெல்லாம் சிறையில் இருக்க வேண்டும் என்ற தண்டனையை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இப்படி அது மட்டுமல்ல, இப்படி கொடுமைகள் நடைபெறக்கூடாது என்பதற்காக சட்டமன்றத்தில் 2 மசோதாக்கள் கொண்டு வந்து மசோதாக்களின் மூலமாக கடுமையான தண்டனை, மரண தண்டனை கூட கொடுக்க வேண்டும் என்று சட்ட திருத்தத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். நான் கேட்கிறேன், பொள்ளாச்சி சம்பவம் நடைபெற்றதே அப்பொழுது முதல் குற்றவாளியாக இருந்த அருளானந்தத்தை காப்பாற்றுவதற்கு எப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயற்சி செய்தார் என்பது நாட்டுக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும், ஊடகவாதியாக இருக்கிற உங்களுக்கும் நன்றாக தெரியும். எந்த இடத்தில் எங்கள் தலைவர் சொன்னதை போல தவறு செய்தவர்கள் தப்பிக்க முடியாது. இன்னும் ஒருபடி மேலே சொன்னார், அது திமுக காரனாக இருந்தாலும் அவர்கள் தண்டனையில் இருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது என்று சொன்ன தலைவர் எங்கள் தலைவர். ஆகவே மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமைதனை கொளுத்துவோம் என்று பாரதி சொன்னதை போல மாதர்களை இழிவு செய்கிற அதிமுக காரர்கள் வாய்ப்பத்தி கொண்டிருந்தாலே எல்லாம் சரியாக போய்விடும் என்பது என்னுடைய கருத்து. ஓகே வெங்கடேஷ் பதில் சொல்லிடுறேன். நீங்க என்ன சசி நடுவுல பேசினாலும் ஒன்னு சொல்றீங்க, நீங்க பேசி முடிச்சிட்டீங்க, அவர் பேசிட்டாரு, அடுத்த வரை நீங்க செகண்ட் ரவுண்ட்ல நீங்க பேசுங்க.
இல்ல இருப்பை காட்டிக்கொள்ளன்றார். எதிர்க்கட்சி தலைவர் இருப்பை காட்டாம அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும்னு சும்மா வெற்று விளம்பரத்துல அரசியல் பண்ணீங்க. நாங்க அந்த மாதிரி பண்ணல. நாங்க ஆளுநர் கிட்ட 13 முறை இது நியாயமா? இது நியாயமா சொல்லுங்க. ஆளுங்கட்சிலாம் முடிஞ்சு போச்சு சார். நேத்தோட ஆளுங்கட்சி கதையெல்லாம் முடிஞ்சு அமைதியா இருக்கு சார். இந்த திமுக மேடை கிடையாது. இனி ஒரு மாசம் போய் கரூர்ல முடிஞ்சா பேசி ஜெயிச்சுவாங்க போங்க. நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தமிழ்நாடு என்னது இவர் பேசுவாரா? நாங்க அமைதியா இருக்கோம். சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். சார் ஒரு நிமிஷம். ஐயோ சார் கொஞ்ச நேரம் இருங்க சார். என்ன சசி சொல்லுங்க, என்ன வேணும்? இல்ல தயவு செய்து அமைதியா இருக்க சொல்லுங்க. இல்ல இருப்பை காட்டிக்கொள்ள அப்படின்னு ஏதோ இல்ல போற போக்குல பேசி நான் சொன்ன பாத்தீங்களா? எதை கேட்டாலும் காதுன்னா இவங்களுக்கு லேது தாக நீலு லேதுன்னு பாருங்க. இவங்க முதலமைச்சர் பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு வாரு. அது இவங்களுக்கே பொருத்தமா இருக்கும். இருப்பை காட்டிக்கொள்ளலாம். என்ன இருப்பை காட்டிக்கொள்ள? இல்ல உங்களை மாதிரி வெற்றி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுநர்கிட்ட 13 முறை சட்டையை கட்டிட்டு போயிட்டு அப்புறம் ஆளுநர் வந்த உடனே ஆளுநர் எதிர்ப்பு நிலை கிடையாது. எப்பவுமே ஒரே நிலைப்பாடுதான் தமிழ்நாட்டு அரசியல் அவசியம். அது பிஜேபி இருக்கு, அமித்ஷா இருக்கு. கொலைகள் நடந்திருக்கு. பெண்கள் இவ்வளவு டெய்லி பாதிக்கப்படுறாங்க. இருப்பை காட்டிக்கொள்ள பேசுறாங்க. இப்படிதான் திசை திருப்பம். என்ன சம்பந்தம் இல்ல. கொத்தடிமை அன்னைக்கு சிபிஐ என்கொயரி விட்டு காங்கிரஸ்க்கு பயந்து 63 சீட்டு கொடுத்தீங்க. இன்னைக்கு விஜய காட்டி 28 கொஞ்சம் பொறுமையா வச்சுட்டீங்க. இது ரொம்ப நாகரிகமா நீங்க பேசுறது? நீங்க பேசுறது அமைதியா எல்லாத்தையும் கேட்டு பதில் இருந்தா தானே பேசுவீங்க. திரும்ப பாருங்க சார். முரளி சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் கட்டுப்போறேன். சசிரேகா என்ன சசிரேகா நீங்க இப்படி அவர் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. அதல பாதாளமா இருக்கு இவர்கிட்ட நாகரிகம். சரி கொஞ்சம் பொறுமையா அவங்க கிட்ட எததான் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். வெங்கடேஷ் சார் நாகரிகத்தை பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லி தர வேண்டாம். வெங்கடேஷ் சார் யாரு நாகரிகம் எங்களுக்கு தெரியும். நாகரிகத்தை எங்களுக்கு சொல்லாதீங்க.